मुझे मुश्किलों से निकाल दे, मेरे ज़हन में तेरी फिक्र हो, मेरी सांस में तेरा जिक्र हो। मुझे माल और दर की फिक्र नहीं, मुझे बस रिज़्क़ हलाल दे। शाह की जानिब से इफ्तार पार्टी में आप तमाम का खैर मकदम है। महफिल का आगाज़ तिलावत कलाम पाक से होगा। मैं आवाज़ देता हूँ जनाब डॉक्टर मोहम्मद उबैदुल्लाह बैग साहब से कि आए तिलावत कलाम पाक से महफिल का आगाज़ وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم. திருநாவுக்கரசர் அவர்களும் நமக்கு விருந்தினர்களாக இன்னும் வந்து கொண்டிருக்கக்கூடிய தேசிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகின் தேசிய தலைவர் பேராசிரியர் நாதர் மொழியின் எம்பி அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் எஸ்.எம். ஹிதாயத்துல்லா அவர்கள் இருக்கிறார்கள். பேராசிரியர் டாக்டர் வி. சொக்கலிங்கம், Professor of Cardiology and Pharma Director Institute, தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா அவர்களும், சென்னை மாவட்ட டிஎம்கே யூத் விங்கின் ஜனாப் இம்ரான் ஹாரூன் அவர்களும், சென்னை உயர்நீதிமன்ற இணை பதிவாளர் ஜனாப் நசீர் அஹமத் அவர்களும், பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் சென்னை டாக்டர் எஸ். ஷாகிர் ஹுசைன் அவர்களும், இன்னும் பல விருந்தினர்கள் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார்கள்.
அனைவரையும் உருது வளர்ச்சி கழகம் சென்னை தமிழ்நாட்டின் கிளையின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்நாட்டிலே உருது வளர்ச்சிக்காக பல செயல்பாடுகளை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறது. உருது மொழி என்பது ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்த மொழி என்றோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மொழி என்றோ நாம் வரையறுத்து விட முடியாது. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை இல்லாமல் இருமொழி கொள்கையாக இருந்த போதிலும் உருது என்பது இங்கே என்றும் அங்கே கல்லூரி சாலை டிபிஐக்கு வந்தது. அங்கிருந்து முகமடன் காலேஜ் என்று இந்த நிலத்திலே பலரால் பேசப்படக்கூடிய மொழி. எந்த அளவுக்கு என்றால் பாரதி பற்று கொண்ட மொழி தமிழ், பாரதி கற்றுக்கொண்ட மொழி உருது. நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்தியில் திணிப்பு இருக்கும், ஆனால் உருதுவில் இனிப்பு இருக்கும். உருது என்பது அனைவரையும் ஒற்றுமையை சேர்க்கக்கூடிய ஒரு மொழி. உருது என்பது ஒருமைப்பாட்டின் மொழி. உருது என்பது இந்திய கலாச்சாரத்தின் அடையாளம். அதனால்தான் இப்போது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பகவத்கீதை படிச்சாங்க. அதனாலதான் அவங்க திருப்பி மன உறுதிய பிரதம மந்திரி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டார்கள், மிஸ்டர் ராகேஷ் சர்மா, யூ ஆர் இன் த ஸ்பேஸ் நவ். விண்வெளியில் இருந்து இந்தியா எப்படி உங்களுக்கு தெரிகிறது என்று கேட்ட பொழுது ராகேஷ் சர்மா சொன்னது, சாரே ஜஹான் சே அச்சா हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராகேஷ் சர்மா அவர்கள் கற்றுக்கொண்ட மொழி, ராகேஷ் சர்மாவின் மொழி என்பது உருது மொழி. விண்வெளிக்கும் இந்த பூமிக்கும் தொடர்பாக இருந்த மொழி உருது மொழி. இந்தியாவின் லிங்குவா பிராங்கா என்று அழைக்கப்படக்கூடிய மொழி இந்திய இந்த உருது மொழி. இப்படியாக மனிதர்களை ஒற்றுமையாக்கும் ஒருங்கிணைக்கும் இந்த உருது மொழியின் வளர்ச்சிக்காக இந்த உருது வளர்ச்சி கழகம் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. உருது பேசும் மக்களின் ஒரே கோரிக்கை என்னவென்றால், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழ் என்று சிந்தமை என் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாய்ந்து காதினிலே என்று சொல்லும் போதும் சரி, தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று. இந்த தமிழ்நாடு என்பதை ஒரு விசித்திரமான ஒரு மாநிலம். இங்கே மொழிக்காக ஒரு போரையை நடத்தி உயிர் தியாகம் செய்த இந்த மாநிலம். ஆனால் அப்பேற்பட்ட அந்த காலகட்டத்திலும் சரி, உருது மொழி இங்கே வளர்ச்சி அடைந்தது. வளர்ச்சி இங்கே பல பள்ளிக்கூடங்களில் இருந்தது. ஆனால் தற்பொழுது தாய்மொழியில் கல்வி கற்க இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் உருது வளர்ச்சி கழகத்தின் சார்பாக முக்கியமான கோரிக்கையாக நாம் வைப்பது விருந்தினர்களுக்கு என்னவென்றால், அவர்கள் தன்னுடைய தாய்மொழியான உருதுவை 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் படிப்பதற்காக ஆவணை செய்வதற்கு எந்த முயற்சிகள் இருக்கோ அந்த முயற்சிகளால் எடுத்து பயிற்சி நிறுவனங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப முயற்சி உருது ஆசிரியர் மீண்டும் சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுநிலை உருது ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப முயற்சி மேற்கொள்வது. அரசு முஸ்லிம் உருது இடைநிலை மேல்நிலை பள்ளிகளில் உருது மொழி தெரிந்தவர்களை ஆசிரியர்களாக நியமனம் செய்ய முயற்சி மேற்கொள்வது. மாநில கல்லூரி சென்னை, கிருஷ்ணகிரி கல்லூரி, ராணிமேரி கல்லூரி சென்னை, பாரதி மகளிர் கல்லூரி, காகிதமிலர் மகளிர் கல்லூரி சென்னையில் பல வருடங்களாக செயல்பட்டு வந்த உருது துறைகள் தற்போது மூடப்பட்டுள்ளன. இந்த கல்லூரிகளில் பேராசிரியர்களை நியமித்து மாணவர்கள் உருது மொழி பயில இந்த உருது துறைகளை மீண்டும் செயல்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படுவது. தகுதியான ஆசிரியர்கள் உருது மொழியில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் உள்ளனர். அனைத்து அரசு கல்லூரிகளிலும் உருது மொழி கற்பிக்க உடனடியாக தற்காலிக கல்வியாளர் பணியிடங்களை தோற்றுவிக்கப்பட்டு நிரப்ப முயற்சி மேற்கொள்வது. உருது அகாடமி முத்தமிழ் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வந்த இந்த உருது அகாடமி 20 வருடங்களாகியும் இன்னும் இதற்கு பட்ஜெட் தொகை அறிவிக்கப்படவில்லை. உடனடியாக பட்ஜெட் அறிவிக்கப்பட வேண்டும். உருது அகாடமிக்கு வக்ஃபு நிலங்களில் இடம் ஒதுக்கப்பட்டு அதற்கென அலுவலகம்
முயற்சி எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது பிரின்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் முகமது அப்துல் அலி அஜிஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்று விருந்தினர் அனைவரையும் கௌரவிக்கும் தருணமாக இந்த நிகழ்ச்சி செய்தார் டாக்டர் முகமது உபைதுல்லா பேக் அவர்களை அனைவருக்கும் சால்வை அணிவித்து வருவதை முன்னாள் ராஜ்யசபா எம்பி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் देव रवि साहब को शाबाशी करेंगे डॉक्टर चोक्कलिंगम मेड्रास मेडिकल कॉलेज பேராசிரியர் வந்திருக்கிறார். அவர்கள் जनाब एसआर विधायकला அவர்களுக்கு சாதனை மாவட்ட உறுப்பினர் சிவராஜசேகர் அவர்களுக்கு मैं बस क्लोज रहेगा नवाब साहब प्रिंस साहब आकर मोहम्मद अली तमिलनाडु कांग्रेस कमेटी मेरा தலைவர் ஐயா திருநாவுக்கரசர் அவர்களை உரையாற்றி இளைஞர்கள் புது சமூக இஸ்லாமிய பாடலை பாடுவார். மறுத்து நபிநாதரை இறைவன் தந்தானம் தனாடையும் இறைவன் தந்தானம் தனாடையும் பாறை வளர்ச்சி ஒரு புதுமலராக பாவையும் உழைக்கும் வழி நிலவாக பாறை வளர்ச்சி ஒரு புதுமலராக பாவையும் உழைக்கும் வழி நிலவாக ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையும் இறைவன் தந்தான் அந்த நாளையும் ஊரை மாற்றி உலகை மாற்றி உன்னை வாழ வைத்தார் நபி பெருமானார் சீரை மாற்றி சிறப்பை மாற்றி சமூகத்தை கெடுத்தால் இது
என்ன காலமோ என் சோதரா என்ன காலமோ ஏன் எடுத்தாய் இந்த கோலமோ ஈச்சை மறுத்து இன்பச் சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தானந்த வாழ்வில் இறைவன் தந்தானந்த வாழ்வில் நீதியை காட்டி நேர்மையை ஊட்டி நெறி வழி அழைத்தார் நபி பெருமானார் சாதியை பேசி சடங்குகள் பேசி சமூகத்தை கெடுத்தால் இது முறைதானா என்ன காலமோ என் சோதரா என்ன காலமோ ஏன் எடுத்தாய் ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தானந்த நாளையில் இறைவன் தந்தானந்த நாளையில். இது திருவிழா என்று சொல்வதற்கு கூட காரணம், அதை திருப்பி போட்டு பாருங்கள். நாம் அனைவரும் விழாதிருப்பதற்காகத்தான் இந்த நோன்பு நடத்தி கொண்டே இருக்கின்றோம் பல்லாயிரம் வருடங்களாக. இந்த மதமும் மொழியும் தோன்றியதே மக்கள் அனைவரும் இணைப்பதற்காகவும் அனைவரும் சகோதரத்துடன் வாழ்வதற்காகத்தான் தோன்றப்பட்டது. இன்றுடன் சொக்கலிங்கத்திற்கு 80 வயதாகிவிட்டது. ஆனால் 30 வயதான சொக்கலிங்கம் மாதிரி பேசிக் கொண்டு இருப்பதற்கு காரணம் குர்ஆனில் இருக்கின்ற உள்கருத்தை வாங்கி சொக்கலிங்கம் கடைபிடிப்பதால் மட்டும்தான். ஒன்றே ஒரு கேள்வி கேட்கின்றேன். உங்கள் இதயம் 100 வருடம் இயங்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சியுடன் இருந்தால் போதும். மகிழ்ச்சி என்பது தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. அதைவிட மிக்க மகிழ்ச்சி விட்டுக் கொடுப்பதில் தான் மிக்க மகிழ்ச்சி என்று உணர்ந்து உறவுகளை அனைத்து நினைக்கின்ற கருவியாக மாற வேண்டும். நீங்க இருப்பவர்கள் அனைவரும் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் உங்களுக்கு எந்த சக்தியும் அளிக்க முடியாது. இங்கு இருப்பவர்கள் எவர் 100 வருடம் சொற்களில் வர வேண்டிய வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு கருத்தை சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். உயிரினும் தெய்வம் உடலினும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் 3 ஊக்கள் குர்ஆனில் இருப்பதை உங்களுக்கு சொல்கின்றேன். அந்த 3 ஊக்கள் உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக 60 வருடமாக உலக மக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்று ஒவ்வொருவரும் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் உலக மக்கள் அனைவரும் நோயற்று நலமுடன் வளமுட வாழ வழி செய்யும் என்று மாற்று கருத்தில் என்று கூறி ஒன்றே சொல்கின்றேன். இன்றும் நான் 8வது மாநில இதயத்துறை தலைவராக இருக்கின்றேன். ஐயாவுக்கு எல்லாருமே தெரியும். இன்று வரை சொக்கலிங்கம் வைத்து மாடி செல்வதற்கு ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. புதுசா லிப்ட் வந்தான், சாஸ்தா லிப்ட்ல போலாமே, ஏம்பான்னு கேட்டேன். லிப்ட் வாங்க சார், மேல சீக்கிரம் போயிடலாமே. மேல போகக்கூடாது என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி இந்தியமையாக்கிக் கொண்டு அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். நம்மிடம் நீ நினைப்பது ஒரு இதயம் என்று நினைத்துக் கொண்டீர்கள். உண்மையில் அனைவரும் அல்லாஹ்வோ இறைவனும் கொடுத்தது 3 இதயங்கள் ஞாபகம் வைத்துக் சொல்லுங்கள். ஒன்று நீங்கள் நினைக்கின்ற இதயம், 2வது 3வது இதயங்கள் என்பது நம் கெண்டக்காலில் இருக்கின்ற ரைட் சைட் 2வது இதயம், கெண்டக்காலில் லெப்ட் சைட் 3வது இதயம். 2வது 3வது இதயத்தை இயக்கிக் கொண்டிருந்தால்தான் இந்த இதயம் நன்றாக இயங்க முடியும் என்று மாற்று கருத்தில் என்று கூறி அனைவரும் நலமுடன் ஒன்றையோடு வைத்துக் கொள்ளுங்கள். சாப்பாடு இப்ப நோன்பு வைத்துட்டு இருக்கீங்க. இந்த 30 நாட்கள் வைக்கின்ற நோம்பை நீங்கள் வாழ்கின்ற அனைத்து நாட்களும் வைக்க கற்றுக்கொண்டால் உலக மக்கள் அனைவருமே நோய்க்கு வாழ முடியும். எப்பொழுது ஒருவன் பசியுடன் இருக்கின்றானோ அப்பொழுதுதான் இறைவன் அருளை நாம் உணர முடியும். அந்த சக்தியை பெற வேண்டும். வேற வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிட்டால் போதும். அதான் அடிக்கடி
சாப்பிட்டால் ஒரு யோகி 120 வருடம் வாழ முடியும். 2 வேளை சாப்பிட்டால் யோகி நலமுடன், 3 வேளை சாப்பிட்டால் யோகி வியாதிகள், 4 வேளை சாப்பிட்டால் ரோகி என்று சொல்லி அனைவரும் இந்த நோம்பில் கருத்துக்களை உள்ளே வாங்கி வாழ வழங்கி வழி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு அளிப்பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். பேராசிரியர் டாக்டர் கரீம் ஐயா அவர்கள் அருமையாக இருக்கிறார். தேவையான உங்களுடன் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வேளாண் தலைவர் ஐயா திருநாவுக்கரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக எம்எஸ் மஹாலில் ஏற்பாடு செய்யக்கூடிய அருமை சகோதரர் டாக்டர் முகமது உபயத்துல்லா பேக் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர், அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய தோழர்கள் பட்டா பதவியெல்லாம் சொன்னா அது வேண்டாம். இருந்தாலும் மரியாதைக்குரிய சகோதரர் ஆரோன் விஜயத்துல்லா அவர்கள், குத்தூஸ் அவர்கள், சிவராஜ் தாஜன் அவர்கள், ரவி நவாப் இளவரசர் ஆற்காடு இளவரசர் அவர்கள், ரபிதீன் அவர்கள், சுஜாத்கான் அவர்கள், டாக்டர் விளையாட்டு டாக்டர் சுகலிங்கம் அவர்கள், சகோதரர் அட்வொகேட் நவாஸ் அவர்கள், ஜியாவுதீன் அவர்கள், மண்டபம் இருக்கக்கூடிய ஜியாவுதீன் அவர்கள், வீரபாண்டியன், தமிழ்ச்செல்வன், அடையார், விஜயகாந்த், அசன் ஷேக், இம்ரான் ஹாரூன் மற்றும் சுபேர் கான் சொல்லிட்டீங்க. மற்றும் மேடையில் இருக்கிற தோழர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் புனிதமான மாதம் ரமலான் மாதத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக திருக்குர்ஆன் இறக்கம் செய்யப்பட்டது. இந்த 30 நாள்ல நோன்பு இருப்பது என்பது புனிதமான கடமைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகலாம். மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியதும் தெளிவான சான்றுகளை கொண்டதுமான, வேறுபடுத்தி காட்டக்கூடியதுமான திருக்குர்ஆன் அருளப்பெற்ற ரமலான் மாதத்தை உங்களுள் அடைந்து கொண்டவர்கள் அதில் நோன்பு நோக்கட்டும். ரமலான் என்பவர்களால் சோழத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, சைத்தான்கள் விளங்கிடப்படுகின்றன. எவ்வளவு நோன்பு நோட்பவருக்கு உண்ண உணவும் குடிக்க நீரும் கொடுத்து உதவுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தனது பெரிய நீர்த்தடாகத்திலிருந்து நீர் புகட்டி அவர் சோழம் செல்லும் வரை தாய்க்காமல் காப்பாற்றுவார் என்பது நபிமொழியாகும். சுருக்கமா சொல்லணும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதராக பிறந்தார். 63 வருஷம் 4 நாள் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்தார். அதுல 23 வருஷம் அவர் மூலமாக திருக்குர்ஆன் இறக்கம் செய்யப்பட்டது. அவர் சொன்னார், இதை யாரும் கடவுளாகவோ புகழ்ந்தோ பேசக்கூடாது. நானும் சாதாரண மனிதன் தான். எனக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் என்றால், என் மூலமாக திருக்குர்ஆன் இறக்கம் செய்யப்பட்டது. அந்த புனித பணியை எனக்கு கிடைத்தது. இதை தவிர எனக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. இப்படிதான் வாழ்ந்தார். ஏழையாக பிறந்தார். ஆளுநர்கள் ஆரம்பித்து அரசராக வாழ்ந்தார். இறக்குற போது அவர் மெக்காவிலிருந்து மென்னாவை வென்று ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை படைத்த பிறகு ஏழையாகவே முடித்தார். இறப்பதற்கு முன்னாலே சாதாரண மனிதரை போல அவருக்கு நோயிட்டு இறக்கிறதுக்கு முன்னாலே அவர் கேட்டார், நான் யாருக்காவது கடன்பட்டிருக்கேன்னா சொல்லுவார். கடனாளியாக சாக விரும்பவில்லை என்று கடலை அழைத்து விட்டு இறந்தார் என்பார்கள். இது இந்த மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு
குரான் ஒரு சயின்டிபிக் புனித நூல் மட்டுமல்ல, விஞ்ஞான நூலும் கூட. அது எல்லாமே கிடையாது. தனிநபர்ல இருந்து, குடும்பத்தில இருந்து, சொசைட்டில இருந்து எப்படி இந்த உலகம் மக்கள் வாழ வேண்டும், நல்லிணக்கத்தோடு, ஒற்றுமையோடு, சுதந்திரத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்கிற அனைத்தும் திருக்குறானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி வாழ்ந்தால் உலகத்தில் அமைதியும் சகோதரத்துவம் நிலைக்கும். நாமும் அமைதியையும் சகோதரத்தையும் மறுநிலையத்தையும் காப்போம் என்பதை தெரிவித்து வந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நோன்பு தின நிகழ்ச்சியிலே பங்கேற்றதிலே மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். वक्त हो रहा है इफ्तार का। आप तमाम सामीन से गुजारिश है कि आप ऊपर चले आए। मेरे ऐलान में सिलसिले में बहुत बहुत இன்னும் ஒரு சில மணிக்கு